இந்த வீடியோல PHP வேரியபிள்ஸ் பத்தி நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பிஃபோர் தட் Play Storeல தமிழ் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னு ஒரு ஆப் இருக்கு. இது என்னோட ஆப் தான். இதுல பாத்தீங்கன்னா ப்ரோகிராம் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய இருக்கும். இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்கு அப்புறமா புது ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால டியூரிங் த டிராவல் டைம் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து ஃபுல்லா யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து இதை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்தராக வந்து பிஹெச்பியில் வேரியபிள்ஸ்னால் என்ன, அதை வந்து என்ன பர்பஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம், அண்ட் அதை வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பிஹெச்பி வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு லைவாக ப்ரோக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியும். ஆக்சுவலாக வேரியபிள்ங்கிற என்னன்னா வந்து, இப்போ வேரியபிளுக்கு வந்து டெஃபினேஷன் பிஹெச்பியும் சேம் டெஃபினேஷன் தான், பைத்தான்லையும் சேம் டெஃபினேஷன் தான், ஜாவாலையும் சேம் டெஃபினேஷன் தான். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே வந்து வேரியபிள்ன்றது காமனான ஒரு டெஃபினேஷன் தான். வேரியபிள்னா என்னன்னா வந்து, இதில் நான் என்ன டெஃபினேஷன் போட்டிருப்பேன்னா, வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர் இட்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூஸை வந்து அது என்ன பண்ணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்ம தேவையான நேரத்தில் அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா வந்து, ஒரு பாட்டில் இருக்கு, அந்த பாட்டிலில் ஒரு மசாலா தூள் இருக்குது அப்படின்னா வந்து, அந்த இடத்துல மசாலா தூளுங்கிறது என்னென்னா அதுதான் வேல்யூஸ், நம்ம கொடுக்குற வேல்யூஸ் அப்படின்னா யூஸர் கொடுக்குற வேல்யூஸ் எதுவாக வேணாலும் அது இருக்கலாம். அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, ஒரு பாட்டில் தேவைப்படுது. வித்தவுட் பாட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த மசாலா பவுடர் வந்து நம்மளால் வந்து ஒரு சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன தேவைன்னா ஒரு பாட்டில் தேவைப்படுது. அந்த பாட்டில்னா என்னன்னா வேரியபிள்ஸ். அப்போ வேரியபிள்ஸ் என்னன்னா வந்து இஸ் ஏ கண்டெய்னர் யூஸ்டு ஃபார் ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன். நம்ம இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்மளுக்கு தேவையான நேரத்தில் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கால் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபர்தர் அப்புறம் கீழே என்ன செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, இன் PHP the variable starts with டாலர் சிம்பிள். இப்போ பைத்தான்லாம் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் வந்து நம்ம வந்து எந்த ஒரு சிம்பிளும் இல்லாமல் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், அதை வந்து கிரியேட் பண்ணிடலாம். பட் PHPயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாலர் சிம்பிள் போட்டு அந்த டாலர் சைன் போட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஃபர்தர் இதுக்குள்ள கீழே உள்ள பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் போட்டு நான் உங்களுக்கு லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றி என்னென்னு ஒரு ஐடியா கிடைக்கும். வேரியபிள்ஸுங்கிறது வந்து காமனாக எல்லா இன்டர்வியூலையும் கேட்குற ஒரு நார்மலான கொஸ்டின். அதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, வேரியபிள்ஸாக என்னங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேரியபிள்னா என்ன, இப்போ ஒரு இன்டர்வியூ வந்து உங்கள்கிட்ட வேரியபிள்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க காமனாக தான் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, வேரியபிள்ஸுங்கிறது காமனாக PHP சேம் டெஃபினேஷன் தான், ஜாவாலையும் சேம் டெஃபினேஷன். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து வாட் இஸ் வேரியபிள் இன் PHP கேட்க மாட்டாங்க, வாட் இஸ் வேரியபிள் தான் கேட்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது வேரியபிள்ஸ் கண்டென்ட் யூஸ்டு ஃபார் ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன் நீங்கள் காமனாக சொல்லி முடிச்சிடலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து ஒரு ஆன்சரை வந்து ஷார்ட்டாக சொல்லி முடியும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து கமாண்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பண்ண போகிறோம்னா, PHP வேரியபிள்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை வந்து கிரியேட் பண்ணி அதை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு இப்போ அதோட சின்டாக்ஸை நான் போட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம PPTயில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. PHP ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த டாலர் சைன் மூலமாக நம்ம என்ன பண்ணோம், வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ நான் இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாலர் சிம்பிள் போட்டுக்கிறேன். டாலர் சிம்பிள் போட்டுட்டு வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னா இருக்கலாம். இப்போ வேரியபிள் நேம் வந்து இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல நம்ம PHP தான் கொடுக்கணும். இது வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டாக அவங்க இது பண்ணது. பட் இங்கே வந்து அதே மாதிரி இங்கே இதுதான் கொடுக்கணும், இந்த வேரியபிள் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. வேரியபிள் வந்து நம்ம யூசர்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு யூஸரோட சேலரி கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வேரியபிளுக்கு வந்து நீங்கள் சேலரின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த யூசர் கிட்ட இருந்து நீங்கள் நேம் கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நேம்னு போட்டுக்கலாம். சப்போஸ் அந்த யூசர் கிட்ட இருந்து நீங்கள் ஏஜ் கெட் பண்ண போகிறீங்கன்னா ஏஜ்னு போட்டுக்கலாம். சப்போஸ் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஃபோன் நம்பர் கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஃபோன் நம்பர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எப்படின்னாலும் யூஸர் நம்ம வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் பாருங்க. ஏ வேரியபிள் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் a sign followed by the name of the variable. The variable name starts with the letter or underscore the character. இப்போ ஒரு வேரியபிள் நேம் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னதான் இருக்கணும், ஒரு ஸ்ட்ரிங் இப்படி தான் இருக்கணுமே தவிர நம்பர்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ 7ன்னு போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு வேரியபிள் நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது.
எப்போதுமே வந்து அந்த நம்பர்ஸ் வந்து எப்போ பண்ணக்கூடாதுன்னா வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. ஒன்லி ஃபார் லெட்டர்ஸும் அண்டர்ஸ்கோரும் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இதுதான் அந்த பிபிடிலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வேரியபிள்ஸோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸ் வந்து அது என்ன பண்ணால் ஸ்டோர் பண்ணி அது என்ன பண்ணோம்னா ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிடும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் இப்போ நான் நேம்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு என்ன பண்ணுறேன்னா வெற்றி ஒரு வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நேம்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்னா வெற்றிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்புறம் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண போறேன். ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்ல எதுவுமே வராது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் வேரியபிள் கிரியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கேனே தவிர இன்னும் அதை கால் பண்ணவே இல்லை. ப்ரோக்ராமிங் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்தை கால் பண்ணால் மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும்னா அதை இது வந்து அவுட்புட்டில் வரும். இப்போ வந்து அது அவுட்புட்டில் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணோம் எக்கோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து அது பிரிண்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யுவர் நேம் இஸ் போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் யுவர் நேம் இஸ் டபுள் கொட்டேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்குமோ அது அப்படியே டிஃபால்ட்டாக நமக்கு என்ன ரன் ஆயிரும். இப்போ இந்த யுவர் நேம் இஸ்னா போட்டுக்கு அதே வந்து என்ன ஆயிடுச்சு இந்த யுவர் நேம் இஸ்னா அப்படியே வந்துருச்சு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிடுறோம் டபுள் கொட்டேஷனில். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள நான் வேரியபிள் நேம் கொடுக்க போகிறேன். இப்போ அந்த வேரியபிள் நேம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நேம்னு போட்டு நான் இப்போ நான் நேமில் என்ன பண்ணியிருக்கேன் வெற்றின்னு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த நேமை வந்து நான் இப்போ கால் பண்ண போகிறேன். ஸோ கால் பண்ணும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா யுவர் நேம் இஸ் வெற்றின்னு வந்துட்டு இந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து வேரியபிளோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸை வந்து சம் ஆஃப் வேல்யூஸ் அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி இப்போ இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இதில் இப்போ நம்ம வந்து நேம் வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக யுவர் நேம் இஸ் வெற்றின்னு போட்டலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ யுவர் நேம் இஸ் வெற்றின்னு போட்டு இந்த இடத்துல இப்போ நான் இதை அழிச்சு விட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இப்போ நான் டேட்டா பிரிண்ட் பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் இப்போ எனக்கு சேம் அவுட்புட் தான் வருது. அப்போ வந்து வேரியபிளுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு யூஸரை இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம வந்து அவுட்புட்டில் காட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ஓகே ஃபைன். சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அது வந்து நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு வேல்யூஸ் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தனித்தனியாக பிரிண்ட் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது. இப்போ புதுசாக ஒரு யூஸர் வருவார் அப்படிங்கும்போது நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது மேனுவலாக இங்கே டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன தேவை நம்மளுக்கு வந்து வேரியபிள்ஸ் நேம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வேரியபிள் நேமை கால் பண்ணி கிரியேட் பண்ணி அந்த வேரியபிள் நேமுக்கு என்ன பண்ணியிருக்கேன் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அசைன் பண்ணி இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கூட ஒரு 2 வேரியபிள் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு 3 வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் ஒரு அடிஷன் இப்போ போட போகிறேன். இப்போ வந்து நான் ஏ ஈக்குவல் என்ன பண்ண போகிறேன்னா 10ன்னு போட்டேன். இப்போ அடுத்த ஒரு வேரியபிள் ரெண்டாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். பிசின்னு போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன் 23 கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் மூணாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். மூணாவது வேரியபிள் நான் ரிசல்ட்டுன்னு போட்டு இந்த 2 வேரியபிளையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறேன் அடிஷன் பண்ண போகிறேன். ஏ வேரியபிளையும் ப்ளஸ் பி வேரியபிளையும் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளஸ் பண்ண போகிறேன். அப்போ ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஏல வந்து 10ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு பியில் வந்து 23 ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ அந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் என்ன பண்ணோம்னா ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணிடணும்னு பார்த்தீங்கன்னா எக்கோவில் வந்து the output is போட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த அவுட்புட் இஸ்னா இப்போ நம்மளுக்கு இதில் அன்டிஃபைன்ட் வேரியபிள் பின்னு போட்டிருக்காங்க. சாரி இப்போ அன்டிஃபைன் வேரியபிள் இந்த இடத்துல நம்மளுக்கு எதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் பின்னு ஒரு வேரியபிளில் வந்து நான் டிஃபைன் பண்ணவே இல்லை. எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஃபைன் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல பிங்கிற ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கே என்ன பண்ணல பி போடவே இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா பிசின்னு போட்டேன்னா எனக்கு என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். இப்போ வந்து நான் அந்த பிசிங்கிற டிக்ளேர் பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும் இதை வந்து நான் கால் பண்ண முடியும். அப்போ வந்து எனக்கு என்ன இருக்குன்னா இந்த அவுட்புட் இஸ்ன்னு வந்திருக்கு மட்டும் தான் வந்திருக்கு இந்த இடத்துல. இப்போ வந்து எனக்கு என்ன வரணும்னா ஆன்சர் வந்து வரணும். இப்போ ஆன்சர் வரதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இப்போ நான் எனக்கு இந்த 10ங்கிறது மட்டும் எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா டேரெக்டாக நான் ஏவை மட்டும் கால் பண்ணுவேன். இப்போ இந்த அவுட்புட் இஸ் 10ன்னு வந்துடும். சப்போஸ் எனக்கு 23 மட்டும் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா என்ன பண்ணுவேன்னா பிஏ மட்டும் நான் இப்போ இதில் கால் பண்ணுவேன். சப்போஸ் சாரி பிசியை கால் பண்ணுவேன். பிசியை கால் பண்ணால் 23 வந்துடும். சப்போஸ் எனக்கு ரெண்டு ஆட் பண்ணி வரணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுவேன்னா ரிசல்ட்டை கால் பண்ணுவேன். ரிசல்ட்டுங்கிற வேரியபிளை கால் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா தர் இஸ் அவுட்புட் இஸ் 33 வந்துடும். சப்போஸ் இந்த இடத்துல நான் இப்போ செமிகோலன் போடாமல் விட்டுட்டேன்னு வைங்க. இப்போ இதெல்லாம் செமிகோலன் போடாமல் விட்டு எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் உங்களுக்கு 5ஆம் லைனில் உங்களுக்கு ஒரு சின்டாக்ஸ் எரர் இருக்குது அப்படின்னு நமக்கு காமிச்சிருக்கு. பட் 5ஆம் லைன் இதுதான் 5ஆம் லைன்.
நீங்கள் இதில் புதுசாக இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் யோசிப்பீங்க 5 லைனில் எந்த ஒரு எரருமே இல்லையே, பட் எனக்கு எதுக்காண்டி 5 லைனில் எரர் வருதுன்னு பார்ப்பீங்க. பட் நீங்கள் 4 லைன் செக் பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 4 லைனில் எரர் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எரர் இருந்ததுனால நமக்கு என்ன பண்ணுது, இந்த 5 லைனில் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணவே விடலை. அப்படி இருக்கும்போது அதனால தான் நமக்கு என்ன வருது, இந்த இடத்துல வந்து 5 லைனில் எரர் வருது நமக்கு காமிக்குது. அப்போ அதுக்கு ப்ரீவியஸ் லைனை பாருங்கள், இந்த இடத்துல செமிகோலன் நமக்கு போடலை. செமிகோலன் போடலைன்னா நமக்கு என்ன வருதுன்னா, இப்போ நமக்கு எதாவது அப்படி 5 வந்துட்டு வந்து எப்போவுமே அந்த லைனில் அந்த லைனில் எரர் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் லைனில் எரர் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். அப்போ வந்து உங்களுக்கு வேரியபிள்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேரியபிள் மூலமாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 3 வேரியபிள் கிரியேட் பண்ணி 3க்கும் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சம வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூ எனக்கு தேவைப்படுற நேரம் என்ன பண்ணிக்கலாம், வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் அதோட கான்செப்ட். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, நேம் வந்து நான் வெற்றிங்கிற போட்டிருக்கேன். நேம் 2ல வந்து இப்போ நான் நேம் 2ன்னு போட்டிருக்கேன். நேம் 2ல பார்த்தீங்கன்னா நான் இப்போ ராமன் போட்டிருக்கேன். ஸோ ராம் வேண்டாம், டியான்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து டியாவை மட்டும் எனக்கு அவுட்புட்டில் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நேம் 2 மட்டும் நான் இதில் என்ன பண்ணிடுறேன், கால் பண்ணிடுவேன். ஸோ கால் பண்ண எனக்கு என்ன வரணும்னா, இந்த அவுட்புட் இஸ் டியான்னு வந்துருச்சு. பட் இங்கே வந்து நமக்கு என்ன வருது, அன்டிஃபைன் வேரியபிள் வருது. ஏவும் பியும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, அதனால அன்டிஃபைன் வருது. அப்போ ஜஸ்ட் இதை கமெண்ட் பண்ணி விட்டுருவோம். கமெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன் வந்து போயிடும். இதுதான் வந்து வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸு. உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிபிடின்னு இதான் உங்களுக்கு சொல்லி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் ஆர் கேஸ் சென்சிட்டிவ்னு போட்டிருப்பாங்க. கேஸ் சென்சிட்டிவ் மீனிங் என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவும் சேமாக இருக்கணும். இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் நேமும் நம்ம கால் பண்ணுற வேல்யூ நேமும் சேமாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து நான் நேம்னு போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஸ்மால் லெட்டர் கூட நான் கேப்ஸ் லெட்டர் போடுறேன் அப்படின்னா அது என்ன ஆகும்னா வந்து இது வந்து இப்போ நமக்கு அவுட்புட் வராது. பட் நம்மளால என்ன நினைப்போம், நான் வந்து இப்போ இந்த நேமுக்கும் சேம் மீனிங், இந்த நேமுக்கும் சேம் மீனிங் தான் நினைப்போம். இப்போ சப்போஸ் இது ரன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ PHP வந்து என்னது, ஒரு கேஸ் இன்சென்சிட்டிவ்னு ஆயிரும். எப்படின்னா இப்போ கேஸ் இன்சென்சிட்டிவ்னு ஆயிரும். பட் இப்போ நம்மளுக்கு என்ன ஆகலை, ரன் ஆகலை. அதனால என்னது, கேஸ் சென்சிட்டிவ் PHPங்கிறது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன், இங்கே நான் யூஸ் பண்ணணும். அங்கே வர இங்கே வர யூஸ் பண்ண நமக்கு என்ன ஆகாதுன்னா அவுட்புட் வந்து வராது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் இப்போ நான் நேம்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் நேம்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல சும்மா நேம்னு போட்டால் எனக்கு என்ன வராது, அவுட்புட் வந்து வராது. அப்போ வந்து நான் என்ன பண்ணணும், இங்கே நான் என்ன நேம் கொடுத்துருக்கணும், இங்கே நான் கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கேயும் கேபிட்டல் லெட்டர் தான் போடணும். ஸோ இதுதான் வந்து அதோட டெஃபினிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் இஸ் வெற்றின்னு வந்துட்டேன். ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.